சென்னை காவேரி மருத்துவமனை சார்பில் 4வது பதிப்பாக K10K புற்றுநோய் விழிப்புணர்வு ஓட்டம் சேப்பாக்கம் சிவானந்தா சாலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மற்றும் போக்குவரத்து காவல் பிரிவு இணை ஆணையர் விஜயகுமார் IPS ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். 10 கிலோமீட்டர் மற்றும் 5 கிலோமீட்டர் என இரு பிரிவாக நடைபெற்ற ஓட்டத்தில் சுமார் 7050 நபர்கள் கலந்து கொண்டனர். Sir, good morning to everybody. Inniki we have assembled here on this day for a K10K cancer run. This is organized by Kaveri Hospitals, Kaveri Cancer Institute. This is the fourth. Sir, 5 kilometer flag off நடந்து முடிஞ்சிச்சு. So please keep moving. This is the fourth run or the fourth edition of this run. நாங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது இத ஒரு சின்ன ரன் ஆரம்பிச்சோம். 3500 people. Today this run has changed. It is nearly 7000 participants has come. இந்த ரன்னோட பிரின்சிபலே என்னன்னா அவேர்னஸ் ஆஃப் கேன்சர். நீங்க கேட்கலாம் ஏன் இந்த அவேர்னஸ் வரணும். ஜென்ரலாவே கேன்சர் ஒரு ஸ்டிக்மானா ஒரு people don't want to tell they have cancer. They don't want to go and meet a doctor and say, please check me up. இதெல்லாம் சொல்றதுக்கு நிறைய ஸ்டிக்மா இருக்கு இந்த டிசீஸுக்கு. இத மாதிரி ஒரு 7000 பேர் ஓடும்போது people get aware. நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இருந்தால் என்ன பண்ணலாம், இதோட லாபம் என்னன்னு கேட்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது what is the advantage you are gaining on this? When you get an awareness, you will definitely go and meet a doctor, and when you meet a doctor you can find the disease at an early stage. Early stage la kandupidikum bodu ungalku cure better கிடைக்கும், complication of treatment குறையும், side effects குறையும். So long run la cure better இருக்கும். So it is reproducing in cure. So நம்ம காவேரி கேன்சர் இன்ஸ்டிடியூட் only ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும் நாங்க ஃபோக்கஸ் பண்ணல. ஏன்னா ட்ரீட்மெண்ட் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் தி கமிட்மெண்ட் ஃபார் அ டாக்டர், பிகாஸ் வி ஹேவ் ஆல் த ஃபெசிலிட்டிஸ், சர்ஜரி, ரேடியேஷன், மெடிக்கல், போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம் இருக்கு ஃபெசிலிட்டி. பட் ட்ரீட்மெண்ட் அலோன் டஸ் நாட் சாட்டிஸ்ஃபை ஆர் ஃபினிஷ் என்டையர் ஹாஸ்பிட்டல். த கமிட்மெண்ட் ஆஃப் த டாக்டர் இஸ் டு see that cancer is curable, preventable, detected early. இத்தனை பாயிண்ட்டும் இருக்கு ஒரு டாக்டருக்கு கமிட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு டிசீஸ் இருக்கும்போது இட்ஸ் a global disease. It is not only in India, worldwide. இப்போ எடுத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 in 9 can develop a cancer. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம், பிகாஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஆர் ஹேப்பனிங் இன் தி வேர்ல்ட். பீப்புள் ஆர் லுக்கிங் அட் டிஃபரெண்ட் திங்ஸ், ஸ்ட்ரெஸ், மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். ஸோ environmental factors, personal factors, everything put together, இந்த டிசீஸ் ஏர்லியா கண்டுபிடிச்சா டெஃபினட்டா we can have a cure. 4th February is recognized as the World Cancer Day. லாஸ்ட் டைமும் இதே தீம் தான் இருந்தது, இந்த வருஷமும் இதே தீம் தான் இருக்கு. We are all joined into hand force to see that cancer can be cured, detected early and treatable. So this is the motive of the whole process of this run. So இந்த awareness it seems to be becoming more and more today in society. இதுல பல பேர் ஓடுறாங்க. People who are professional runners, people who are beginners. So என்ன ஆகுதுன்னா you are motivating. Basically என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஓடும்போது ஆர் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்க உடம்புல எண்டோர்ஃபின்ஸ் ரிலீஸ் ஆகுது. இட்ஸ் ஆக்சுவலி a good factor. மூட் எலிவேஷனுக்கும் ஹெல்த்துக்கு எல்லாத்துக்குமே பெட்டரா இருக்கு. கேன்சருக்கு நான் சொல்ல மாட்டேன். இட்ஸ் a general thing. Exercise is a part of your life. Don't make it as a specific thing. எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லி போறது பதிலா உங்க லைஃப்ல எப்படி நம்ம சாப்பிட்றோமோ தூங்குறோமோ அத மாதிரி எக்ஸசைஸை பார்ட்டா வச்சுங்க லைஃப். அப்பதான் ஹெல்த்தி லைஃப் இருக்கும். லாங் லைஃப், ஹெல்த்தி லைஃப் இருந்தாதான் நோய் இல்லாத உடம்பும் இருக்கும், நிறையாவும் நம்ம சொசைட்டிக்கு பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த பண்ற ரன். ஸோ ஐ திங்க் இட்ஸ் a grand success and I hope such runs will occur in Kaveri hospitals and we will be able to continue this in the future. Thank you.